வெள்ளிக்கிழமை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பயங்கரமான பாசிட்டிவ் விமர்சனங்கள் வாங்கின திரைப்படம் தான் 3BHK அண்டு பறந்துப்போ. இந்த ரெண்டு மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 டேஸில் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் 3BHK. சித்தார்த், சரத்குமார், தேவயானி, யோகி பாபுன்னு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்கிற இந்த படத்தை ஸ்ரீ கணேஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 350 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு ஜூலை 4th and 2025. ஓவரால் இந்த மூவி IMDbல 5 out of 3.5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூவி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஃப்ரைடே ஜூலை 4th வந்து பார்த்தீங்கன்னா 1.15 கோடி ஓப்பனிங் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மூவி வாங்கியிருக்கு. அண்ட் டே 2, டே 3 சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் அண்ட் 1.9 கோடி சாட்டர்டேவும், சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 2.12 கோடியும் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மூவி வாங்குச்சு. அண்ட் மண்டே திங்கக்கிழமை கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. அன்னைக்கு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 58 லட்சம் தான் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கு. அண்ட் நேற்று டே 5 நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 1.12 கோடி கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஓவரால் இந்த மூவி ரிலீஸ் ஆகி இந்த 5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 7 கோடி வந்து கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இன்னும் கிட்டத்தட்ட 2 வாரம் கிட்ட இந்த மூவி தியேட்டரில் ஓடனா கூட கிட்டத்தட்ட 50 கோடி கலெக்ஷன்ஸை எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்தில் பேசப்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ராமோட 5வது திரைப்படமான பறந்துப்போ. இப்படத்தின் மூலம் மிர்ச்சி சிவா முதல் முறையாக ராமோட இயக்கத்தில் வந்து நடிச்சிருக்காரு. மேலும் மலையாள நடிகை கிரேஸ் ஆண்டனி கதாநாயகியா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருக்காங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ரைடே ஜூலை 4th தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆன அன்னைக்கு டே 1 ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா 0.5 கோடி, அதாவது 50 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இந்த மூவி கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் டே 2 சாட்டர்டே, டே 3 வந்து சாட்டர்டே சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா 0.95 கோடி, அதாவது 95 லட்சமும் சாட்டர்டே. அண்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 1.15 கோடி கலெக்ஷன் வந்து இந்த மூவி எடுத்திருக்கு. அண்ட் மண்டே கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி, வெறும் 37 லட்சம் தான் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கு. அண்ட் டே 5 டியூஸ்டே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 0.39 கோடி கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மூவி வந்து வாங்கியிருக்கு. ஓவரால் 5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி 3.36 கோடி கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கும். அப்ராக்சிமேட்டாக 4 கோடி கலெக்ஷன்ஸ் வந்து மூவி எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த மூவி வந்து பார்த்தா பயங்கரமான பாசிட்டிவ் விமர்சனம் வந்து வந்துட்டு இருக்கு. சேம் டைம் ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் இந்த மூவி 30 கோடிக்கு மேலே கலெக்ஷன்ஸ் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது. இது போல் சினிமா அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூ அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை கைஸ்.